இந்த வீடியோல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட இன்னல்கள் விலகி இனி வரும் காலம் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றியும் சனியின் மாற்றத்தால் ஏற்பட போகும் மாற்றங்கள் பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது பலன்களா பாக்குறத விட அடுத்த 2.5 வருஷத்தை எதுவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு திட்டமிட உங்களுக்கு பேருதவியா இருக்கும். குருநாதர் கோரக்கர் சித்தர் மற்றும் அன்னை வாலைத்தாயின் உத்தரவால் சொல்லப்படும் ராசிபலன் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். அர்த்தாஷ்டம சனி உங்களை பாடாய்படுத்தி எடுத்திருக்கிறாரு. நிழல் போல உங்களை தொடர்ந்த பயம், எடுத்த காரியங்கள்ல தடை, உடல் சோர்வுன்னு உங்களை தவிக்க வச்சிருப்பார். குறிப்பா தாயாருடைய ஆரோக்கியத்துல பின்னடைவு, வண்டி வாகனங்கள்ல அடிக்கடி ரிப்பேர், வீடு மாற்றத்துல மன உளைச்சல்னு பல வழிகள்ல சிரமத்தை அனுபவிச்சிருப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சோகம், எதை செஞ்சாலும் அதுல ஒரு பிடிப்பில்லாத உணர்வும் இருந்திருக்கும். ஒரு தேக்க நிலை உங்களை முடக்கி வச்சிருக்கோம். வீண் விரயங்கள், குடும்பத்துல சின்ன சின்ன விரிசல்கள்னு பயப்படுற அளவுக்கு சிலருக்கு அலைச்சல்கள் இருந்திருக்கும். ஒரு வழியா இப்போ அந்த அர்த்தாஷ்டம சனி முடியுது. ஆனா அடுத்ததா வர்றது பஞ்சம சனி. பஞ்சம சனினா குழந்தைகளை பாதிக்குமோ இல்ல புத்திய தடுமாற வைப்பாரோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அர்த்தாஷ்டம சனி கொடுத்த அடியை விட இந்த பஞ்சம சனி உங்களுக்கு ஒரு பக்குவத்தை தான் கொடுப்பார். உங்களுடைய ராசியான விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதியா இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு பெரிய அளவுல தீமைகளை செய்ய மாட்டார். சனி பகவான் தனது நிலையை மாற்றும் போது இதுவரை இருந்த தடைகளை உடைக்க போறார். 5ஆம் இடமான மீனத்திற்கு சனி பகவான் செல்வது ஒரு மாறுதலான காலம். இது உங்களுக்கு தடுமாற்றத்தை தந்தாலும் முடிவில் ஒரு சிறப்பான நிலையை தரப்போறார். யார் உங்க கூட நிப்பாங்கன்னோ, உங்க வளர்ச்சிக்கு துணையா இருக்கிறது யாருன்னு தெரிய வச்சு உங்களுடைய உண்மையான திறமைய உலகத்திற்கு உணர வைக்க போறார். சரி, இந்த பஞ்சம சனியை எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம் வாங்க தெளிவா பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி, அதாவது மாசி 22 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அன்னைக்குதான் திருநள்ளாற்றில் வீற்றிருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு சர்வாபிஷேகம் நடத்தப்பட்டு சனி பெயர்ச்சி விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. மீனராசி விருச்சிக ராசிக்கு இது 5ஆவது இடம். 5ஆம் இடம்னா பயப்பட வேண்டாம். 5இல் சனி அமர்ந்தால் அறிவுபூர்வமான வளர்ச்சி உண்டு. இதுவரை 4 இடத்திலிருந்து உங்களை உடல் ரீதியா சோதித்த சனி பகவான் இப்போ 5இல் அமர்ந்து உங்களை மன ரீதியா பலப்படுத்த போறார். உங்களோட சோம்பல், தடைபட்ட காரியங்கள், குழப்பம், இந்த 3ஐயும் ஒழிக்க போற காலம். முதல்ல சனி பகவானோட பார்வை பலன்களை பார்ப்போம். மீனத்தில் அமர்கிற சனி பகவானோட 3ஆவது பார்வை உங்க ராசிக்கு 7ஆவது ராசியான ரிஷபத்துல விழுது. இதனால வாழ்க்கை துணை அல்லது கூட்டு தொழில் பார்ட்னர் கிட்ட சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். வெளிப்படையா பேசுறது நல்லது. அதே சமயம் பொது தொடர்புல இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். சனியின் நேர் 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு 11ஆவது இடமான கன்னியில விழுது. இதனால மூத்த சகோதரர்கள் வழியில ஆதாயம் கிடைக்கும். லாபங்கள் தாராளமா இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்கள் வட்டாரத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பு கூடும். நண்பர்களுக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். சனியின் 10ஆவது பார்வை உங்க ராசிக்கு 10ஆவது இடமான தனுசுல விழுகுது. இதனால பொருளாதாரத்துல ஒரு கட்டுப்பாடு தேவை. சிக்கனம் தேவை இக்கணம். குடும்பத்துல பேசும்போது நிதானம் அவசியம். வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற கடினமா இருக்கும். சேமிப்புல அதிக கவனம் செலுத்துறது நல்லது. தொழிலை பொறுத்தவரையில பிசினஸ் பண்றவங்க, குறிப்பா ஷேர் மார்க்கெட் அல்லது கமிஷன் துறையில இருப்பவர்கள் நிதானமா செயல்படணும். பெரிய முதலீடுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பண்ணுங்க. பழைய முறைகளை விட நவீன நுணுக்கங்களை பயன்படுத்தினா வெற்றி நிச்சயம். வேலையில இருக்கிறவங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையும். உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கொஞ்சம் தாமதமா வந்தாலும் கண்டிப்பா கிடைக்கும். மேலதிகாரிகளோட ஆலோசனையை ஏத்துக்கிட்டு நடக்கிறது நல்லது. வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க புது வேலை கிடைத்ததுக்கு அப்புறம் முடிவெடுங்க. திருமணத்தை பொறுத்தவரையில திருமண முயற்சிகள்ல சிறு தாமதங்கள் வந்து அப்புறம் கைகூடும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு சில சோதனைகள் வந்து பின்னாடி சுபமா முடியும். இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரை விட்டு கொடுத்து போறது மூலமா நிம்மதி கிடைக்கும். குழந்தைகள் வழியில கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவைப்படும். குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும். விருச்சிக ராசி பெண்களை பொறுத்தவரையில பெண்களுக்கு குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாகும். ஆன்மீக நாட்டம் கூடும். உடல் ஆரோக்கியத்துல குறிப்பா வயிறு மற்றும் கால் பாதம் தொடர்பான பிரச்சனைகள்ல உடனடி கவனம் தேவை. பொருளாதார ரீதியா சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது.
மாணவர்களை பொறுத்தவரை படிப்புல ஆரம்பத்துல மந்த நிலை இருந்தாலும் விடாமுயற்சி பண்ணீங்கன்னா சாதிக்கலாம். மேல் படிப்புக்காக திட்டமிடுறவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். அடுத்ததா, சனி பகவான் மீன ராசியில பயணம் செய்யும் போது 3 நட்சத்திரங்கள் வழியா போவார். இதனால என்ன மாற்றத்தை தரும்னு பார்ப்போம். குருவோட நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்துல சனி பகவான் போகும்போது ஆன்மீக பயணங்கள் உண்டாகும். தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வருமானம் வரும். குழந்தைகளுக்கு சுப செலவுகள் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன் தேடி வரும். சனி பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில சனி பகவான் போகும்போது தொழில்ல நிலையான வளர்ச்சி இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். வேலையில உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும். எதையும் நிதானமா கையாண்டா வெற்றி உங்க பக்கம். முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். புதனோட நட்சத்திரமான ரேவதியில சனி பகவான் போகும்போது பேச்சு திறமையால சாதிப்பீங்க. மாமன் வழியில ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்துல நுணுக்கமான மாற்றங்களை செஞ்சு லாபம் பார்ப்பீங்க. பழைய நண்பர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. அடுத்ததா, உங்க நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கிடைக்கும். கௌரவம், அந்தஸ்து கூடும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரிய வரும். ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்ல புதிய மாற்றங்கள் வரும். இதுவரை இருந்த மனப்பாரம் குறையும். வேலையில பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பேச்சுல தெளிவு பிறக்கும். தகவல் தொடர்பு துறையில இருப்பவர்களுக்கு பொற்காலம். இதுவரை இருந்த தடைகள் விலகி ஒரு வேகம் பிறக்கும். சுத நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததா, பஞ்சம சனியின் முழு அருளை பெற்று ராஜயோகத்தை பெற 3 நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களும் செய்ய வேண்டிய வழிபாடுகள். விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற பழமையான சிவன் கோயில்ல சிவனுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து சிவ அஷ்டோத்தர அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்க. ஒருமுறை திருவிசைநல்லூர் போய் அங்குள்ள சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது உங்க மனக்குழப்பத்தை நீக்கி பெரிய யோகத்தை தரும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கே மயிலாடுதுறை அருகிலுள்ள வதான்யேஸ்வரர் வள்ளலார் கோவில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. இதனால் சனியின் தாக்கம் குறைந்து ராஜயோகம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை அல்லது அமாவாசை அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு அங்க இருக்கிற சித்தர் பீடங்களை வழிபாடு பண்ணுங்க. இதனால் உங்களுடைய தடைகள் நீங்கி திடமான வாழ்க்கை அமையும். இந்த 2026 சனிப்பெயர்ச்சி உங்க வாழ்வில் எல்லா வளங்களையும் கொண்டு வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா உங்க மற்ற விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் பகிருங்கள்.